الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وترى الشمس إذا طلعت تزاور عن كهفهم ذات اليمين وإذا غربت تقرضهم ذات الشمال وهم في فجوة منه ذلك من آيات الله من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا وتحسبهم أيقاظا وهم رقود ونقلبهم ذات اليمين وذات الشمال وكلبهم باسط ذراعيه بالوصيد لو اطلعت عليهم لوليت منهم فرارا ولملئت منهم رعبا وكذلك بعثناهم ليتساءلوا بينهم قال قائل منهم كم لبثتم قالوا لبثنا يوما أو بعض يوم قالوا ربكم أعلم بما لبثتم فابعثوا أحدكم بورقكم هذه إلى المدينة فلينظر أيها أزكى طعاما فليأتكم برزق منه وليتلطف ولا يشعرن بكم أحدا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وترى الشمس إذا طلعت تزاور عن كهفهم ذات اليمين وإذا غربت تقرضهم ذات الشمال وهم في فجوة منه ذلك من آيات الله من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا وتحسبهم
أيقاظا وهم رقود ونقلبهم ذات اليمين وذات الشمال وكلبهم باسط ذراعيه بالوصيد لو اطلعت عليهم لوليت منهم فرارا ولملئت منهم رعبا وكذلك بعثناهم ليتساءلوا بينهم قال قائل منهم كم لبثتم قالوا لبثنا يوما أو بعض يوم قالوا ربكم أعلم بما لبثتم فابعثوا أحدكم بورقكم هذه إلى المدينة فلينظر أيها أزكى طعاما فليأتكم برزق منه وليتلطف ولا يشعرن بكم أحدا. இந்த வாரம் சூரா கஹ்ஃபுடைய 17வது 18வது 19வது ஆயத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். சென்ற வாரம் தஃப்சீரிலே அந்த வாலிபர்கள் குகைக்குள் தஞ்சம் புகுந்த நிகழ்வை நாங்கள் பார்த்தோம். இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக தங்களுடைய வாழ்க்கையில் இஸ்லாம் வர வேண்டும் என்று அந்த வாலிபர்கள் தயாரானார்கள். மூமின்களுக்கு வாழ்க்கையில் பல சோதனைகள் கஷ்டங்கள் வருவது இயல்பு. அந்த நேரத்தில் மூமின்கள் இரண்டாக பிரிந்து விடுவார்கள். ஒன்று பலமான மூமின், அடுத்தது பலகீனமான மூமின். இந்த பலகீனமான மூமினை விட பலமான மூமினுக்கு அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்து இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஃமினல்லதி யுகாலித்துன் நாஸ வயஸ்பிரு அலா அதாஹும் அஃதலு மினல் முஃமினல்லதி லா யுகாலித்துன் நாஸ வலா யஸ்பிரு அலா அதாஹும். மக்களோடு கலந்திருந்து மக்களால் வரக்கூடிய நோவினைகளில் பொறுமையாக இருக்கும் முஃமின் சிறந்தவர். எந்த மூமினை விட தெரியுமா? மக்களோடு கலக்காமல் மக்களிடமிருந்து வரக்கூடிய சோதனைகளில் பொறுமையாக இருக்காமல் இருக்கிறாரே அந்த மூமினை விட. மக்களோடு கலந்தால் கட்டாயம் என்ன வரும்? சோதனை வரும். இன்று எங்களுக்கு தெரியும், அல் முஃமினல்லதி யுகாலித்துன் நாஸ். இப்போ நாங்கள் சிலர் இருப்பாங்க அப்படியே ஓரமாகிடுவாங்க. யாரும் சமூக சேவை மார்க்க சேவை எதுவும் செய்ய மாட்டாங்க. ஏன் செய்ய மாட்டாங்க தெரியுமா? மக்களுடைய நாவுக்கு பயம்.
எதுக்கு பயம்? எங்களை கல்லன்றுவான், எங்களுக்கு வேறு ஏதாவது பெயர் சூட்டிடுவான். யார் என்ன பெயர் சூட்டினாலும் அல்லாஹ் சொல்லி கொடுத்த உபதேசம் என்ன தெரியுமா? வலா யஹ்ஸுன்க கௌலுஹும். அடிக்கடி இதை ஞாபகம் வச்சுக்கோ. யாருடைய வார்த்தையும் நபியே உங்களை கவலையில் ஆக்கக்கூடாது. யாருடைய வார்த்தையும் உங்களுடைய செய்யப்படாது. பேசுகிறவன் பேசிட்டு போகட்டும், எழுதுகிறவன் எழுதிட்டு போகட்டும், அனுப்புகிறவன் அனுப்பிட்டு போகட்டும். ஆனால் இவைகளை பார்க்குறதும் இவைகளை தேடுறதும் மூமினுடைய பழக்கம் அல்ல. வரும் நோவினைகள் வரும். அஸ்ஹாபுல் கஹ்ஃப் இந்த நோவினைகளை தாங்க முடியாமல் ஓரமானவங்க. ஆனால் ஹதீதுகளில் வந்திருக்குது, இந்த நோவினைகளில் யார் பொறுமையாக இருப்பாரோ, மக்களோட கலந்து இஸ்லாத்தை பேசிட்டே இருக்கிறார், இவர் சிறந்தவர். ஆனால் ஆக முக்கியம் என்ன தெரியுமா? மக்களோட கலக்கும் பொழுது நாங்கள் பார்த்து கொள்ளணும், யாருடைய பலாய் பேசப்படுதான்னு பார்த்துக்கொள்ளும். கீபத் அதுக்கு இடம் இல்லை. இமாம் புகார் ரஹிமஹுல்லா சொல்லுவார்கள், நான் வாழ்க்கையில் யாரையும் பற்றி குறை பேசினதில்லை. இன்றைக்கி எங்களோட வாழ்க்கையில் ஆக முக்கியமான ஒரு நாசத்துக்கான காரணம் என்னென்னா, எவ்வளோ உயர்ந்தவராக இருந்தாலும் அவர நாவு சரியில்லை. ஒரு சபையில் யாருக்கும் தைரியம் இல்லை, வைலுள்ளி குல்லி ஹுமசத்தில் லுமஸா, யாருடைய குறையையும் பேசாதீங்கன்னு சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை. இதை விட்டு ஓரமாகும். 3 பேரோட சேர்ந்தா இன்னொருத்தருடைய பலாய் பேசப்படுமாக இருந்தால் இது தஸல்துமூஹும் ஓரமாகும். பேசாதி, தடுங்க, யாரையும் பற்றி பேசாத. என்ன இது இன்றைய தொழில். இது மற்ற மக்களுக்கு நாங்கள் செஞ்ச அமல் அவ்வளோ வாரி அள்ளி கொடையாக கொடுத்துட்றோம், அவ்வளோதான். அதனால் அஸ்ஹாபுல் கஹ்ஃப் ஊரை விட்டு போனது ஏனென்றால் உயிரை பயந்து. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் திரும்ப சொல்கிறான், குகைக்கு போனதோட அல்லாஹ் தூக்கத்தை கொடுத்துட்டான். அல்லாஹ் எதை கொடுத்துட்டான்? தூங்கிட்டான். இப்போ இவங்க போனது தொழிலுக்கா அல்லது மார்க்கத்துக்கா? மார்க்கத்துக்கு. அவங்களுடைய வாழ்க்கையில் இஸ்லாத்தை பாதுகாக்க போனாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான்? அப்போ உலக ஆட்சியை கூட எல்லாம் மாற்றிட்டார். அதான் இன்றைய ஆயத்துடைய சுருக்கம். என்ன உலக ஆட்சி? وَتَرَى الشَّمْسَ إِذَا طَلَعَتْ تَزَاوَرُ عَنْ كَهْفِهِمْ ذَاتَ الْيَمِينِ وَإِذَا غَرَبَتْ تَقْرِضُهُمْ ذَاتَ الشِّمَالِ وَهُمْ فِي فَجْوَةٍ مِّنْ. இப்போ குகையில் போய் தூங்கினா சூரிய வெளிச்சம் படணுமா இல்லையா? மேலில் அல்லாஹ் என்ன செஞ்சானண்டா, சூரிய வெளிச்சம் குகை வரைக்கும் வரும், உள்ளுக்கு வராது. சூரிய வெளிச்சம் எது வரைக்கும் வரும்? குகை வரைக்கும் வரும். ஆனால் குகையுள்ளுக்கு வராது. அல்லாஹ் என்ன செஞ்சான்? மாற்றிட்டான். இப்போ உலக நிர்வாகம் யார கையில் இருக்குது? அல்லாஹ்ட கையிலான உலக நிர்வாகம் இருக்குது. உலக நிர்வாகத்தையே அல்லாஹ் மாற்றி விட்டான். அப்படியே வலது பக்கம் சாஞ்சிரும். تزاوروا عن كهفهم ذات اليمين وإذا غربت சூரியன் மறையும் பொழுது تقرضهم ذات الشمال وهم في فجوة. ஃபஜ்வாண்டா என்ன? அவங்க அப்படியே அந்த விசாலமான இடத்துல தூங்கிட்டு இருக்கிறார். நடு குகையுள்ளுக்கு எல்லாரும் தூக்கம், சூரிய வெளிச்சம் அவங்கள படுறது இல்லை. ஏன்னா சூரிய வெளிச்சம் பட்டால் என்ன செஞ்சிருவாங்க? எழும்பிடுவாங்களே. அல்லாஹ்க்கு தெரியும் இவங்களை எழுப்பாட்டக்கூடாது. அல்லாஹ்க்கு தெரியும் இவங்களை என்ன செய்யக்கூடாது? எழுப்பாட்டக்கூடாது. இவங்களை தூங்க வைக்கணும். இதில் இந்த விசாலமான இடத்துல தூங்க வைக்கணும். இப்போ இஸ்லாமிய வரலாறு இருக்குது, தாரீഖங்கிற இஸ்லாமிய வரலாறு. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, இந்த குகை எங்கே இருக்குது? இந்த குகை எங்கே இருக்குது? சில உலமாக்கள் சொல்கிறாங்க பலஸ்தீனில். பலஸ்தீன்ண்டா இப்போ ஜோர்தான், அதுதான் எல்லோரும் பார்க்க போகிறது.
ஜோர்டானில், அம்மானில் இருக்குது. இன்னும் சில உலமாக்கள் சொல்கிறாங்க ஈராக்கில் மூசிலில் நெய்னவா என்ற ஊரில் இருக்குது அந்த குகை. இன்னும் சில உலமாக்கள் சொல்கிறாங்க துருக்கியில் இருக்குதாம் இந்த குகை. இதில் ஒரு சம்பவம் ஒன்று பதிவு செய்யப்படுது. என்னென்னா, முஆவியா ரலியல்லாஹுடைய காலத்தில் இந்த குகையை தேடி போகிறாங்க. எங்கே இருக்குது இந்த குகை? குர்ஆனில் சொல்லப்பட்ட குகை அது ரோமில் கிடைத்ததாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு முஆவியா ரலியல்லாஹு சொல்லியிருக்கின்றார். இப்போ இந்த குகையில் இவங்க 309 வருஷம் தூங்கணுமே, சும்மா தூங்கல. அது அல்லாஹ் சொல்கிறான், ذَلِكَ مِنْ آيَاتِ اللَّهِ, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. சூரியன் உதிக்கும் பொழுதும் மேலில் படுறதில்லை வெளிச்சம், சூரியன் மறையும் பொழுதும் மேலில் வெளிச்சம் என்ன செய்கிறதில்லை, படுறதில்லை, மேலில் வெளிச்சம் படுறதில்லை. இப்போ இன்றைக்கி ஹஜ்ஜி போகிறவங்களோட ஆக முக்கியம் என்னண்டா, ஹஜ்ஜிக்கு போகிறவங்க குர்ஆனையாவது சூரா கஹ்ஃபையாவது ஒரு மாதம் ஓது, 4 வாரம் ஓதலாம் தான். இப்போ உங்களுக்கு ஹரத்தில் உட்காந்து மதீனாவில் உட்காந்து என்ன வேலை, வெள்ளிக்கிழமை சுபஹ் தொழுதுட்டு மெதுவாக ஓதுங்க. எங்களோட தஃப்சீரை கொஞ்சம் கேளு, அல்லது யாராவது தஃப்சீர் செஞ்சதான் கேளு, கொஞ்சம் விளங்கும், உங்களுக்கு விளங்கும். ஹஜ்ஜிக்கு போகிறவங்க முக்கியமாக என்ன செய்யுங்க, எங்களோட ஒரு புத்தகம் இருக்குது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்விலிருந்து மௌத்து வரை. இப்போ மக்காவில் உள்ள வாழ்க்கை, மதீனாவில் உள்ள வாழ்க்கை படிக்கும். இந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு விளங்கும் ஒன்றோண்டா. அந்த புத்தகத்தை வாங்கி என்ன செய்யுங்க, அந்த மக்காவில் போய் வாசிங்க, மதீனாவில் போய் வாசி. அந்த இடத்துல வாசிக்கும் பொழுது உங்களுக்கு நல்லா தெளிவுண்டு வரும். ஏன்னா ஹஜ்ஜில் என்ன செய்கிறது, ஹஜ்ஜில் இப்படித்தான் ஈமான இல்மை கூட்டிக் கொள்கிறது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புத்தகம் இதை எடுத்து தமிழில் இருக்குது, மெதுவாக வாசிங்க, அவசரப்பட தேவையில்லை. ஏன்னா 20 நாள் 30 நாள் இருக்க போகிறீங்க ஹஜ்ஜில். ஒவ்வொரு புத்தகங்கள் எடுத்துகிட்டு போகணும், இல்லாட்டி ஹஜ்ஜில் என்ன செய்கிறது, பெரிய பிரச்சனை தான். அன்றைக்கு வாழ்க்கையுடைய நோக்கம் தெரியாத மாதிரி ஹஜ்ஜுடைய நோக்கம் தெரியாமல் போயிடும். ஹஜ்ஜுடைய சின்ன பிள்ளையை கொண்டாந்து தொழுவிக்க வச்சு அப்படிக்கும், அவன் உது எடுக்க மாட்டான். சின்ன பிள்ளையை தொழுவிக்க வச்சு அப்படிக்கும், அப்படி தான் நடக்குது எல்லாம் அப்படி. அதனால் சூரத்துல் கஹ்ஃப் ஹஜ்ஜில் போகிறவங்க ஓதுங்க. 110 ஆயத்தை ஊரில் தான் ஓத கிடைக்கல, அங்கேருந்து ஓதி பழகிட்டு வரோம். அல்லாஹ் சொல்கிறேன், ذَلِكَ مِنْ آيَاتِ اللَّهِ, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. இது مَن يَهْدِ اللَّهُ فَهُوَ الْمُهْتَدِي, مَن يَهْدِ اللَّهُ فَهُوَ الْمُهْتَدِي, யாருக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டிட்டானோ அவர் நேர்வழியை அடைஞ்சிட்டார். நேர்வழி அல்லாஹ்கிட்ட இருக்கு, வேற யார்ட்டையும் இல்லை. மக்கள்கிட்ட அல்லாஹ் நேர்வழியை கொடுக்கல. وَمَن يُضْلِلْ فَلَن تَجِدَ لَهُ وَلِيًّا مُرْشِدًا, யார் அல்லாஹ் கெட்ட வழியில் விட்டுட்டானோ, இப்போ இவருக்கு நேர்வழி காட்டப்படான்னு அல்லாஹ் முடிவெடுத்துட்டால் அவனுக்கு வலியும் இல்லை முர்ஷிதும் இல்லை. வலியும் இல்லை, فَلَن تَجِدَ لَهُ وَلِيًّا مُرْشِدًا, நேர்வழி காட்ட ஆளும் இல்லை, வழிகாட்ட ஒருத்தரும் இல்லை. இன்றைக்கு அதுதான் உலகத்தில் உள்ள பெரிய பிரச்சனை தான், வழி தெரியா. சொல்லுவாங்க ஊத்து ஜக்கான் ஒமா ஊத்து ஜக்கான், புத்தி கொடுக்கப்பட்டாங்க ஆனால் பரிசுத்தம் கொடுக்கப்படலை. உஅது ஃபுஹூமன் ஒமா உஅது உலூமன், விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க, இல்மு கொடுக்கப்படலை. உஅது சம்அன் வ அப்சாரன் வ அஃபீதா, காது இருக்குது, பார்வை இருக்குது, உள்ளம் இருக்குது, ஆனால் வேலை செய்தில்லை. ஃபமா அக்னா அன்ஹும் சம்உஹும் வல அப்சாருஹும் வல அஃபிதத்துஹும் மின் ஷை, ஒன்று வேலை செய்தில்லை. இன்றைக்கு ஆகிரம் விளங்குதில்லை, கபரு விளங்குதில்லை, ஒன்றுமே விளங்குதில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சான், ஏன் அல்லாஹ்ட அத்தாட்சின்னு சொல்கிறான்டா, 309 வருஷம் இவங்களை தூங்க வச்சுட்டு அல்லாஹ் எடுத்த ரூஹ திரும்ப கொடுத்தானே இல்லையா, இதான் அத்தாட்சி. 309 வருஷம் ஒரு ஆளை தூங்க வைக்கிறேன்டா. எங்களுக்கு இன்றைக்கு 10 அவர் தூங்கினாலே
ذَلِكَ مِنْ آيَاتِ اللَّهِ مَنْ يَهْدِ اللَّهُ فَهُوَ الْمُهْتَدِ وَمَنْ يُضْلِلْ فَلَنْ تَجِدَ لَهُ وَلِيًّا مُرْشِدًا. அப்போ எங்கட வழி யாரு? அல்லாஹ். எங்கட முர்ஷித் யாரு? அல்லாஹ். எங்கட வழி யாரு? அல்லாஹ். எங்கட முர்ஷித் யாரு? அல்லாஹ். யா அல்லாஹ், நீ தான் வலி. அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு. முர்ஷித் யார் எங்களுக்கு? வேறத்தரும் இல்லை. எங்கட வலி, எங்கட முர்ஷித் அல்லாஹ் தான். ஆகவே இது முதல் அத்தாட்சி நடக்குது. அப்போ கொகையிலுக்கு தூங்குறாங்க. அல்லாஹ் உலக நிர்வாகத்தை மாற்றிட்டான். என்ன படுதில்லை அவங்களுக்கு? சூரிய வெளிச்சம் அவங்களோட மேலே படுதில்லை. இரண்டாவது அத்தாட்சி என்ன தெரியுமா? وَتَحْسَبُهُمْ أَيْقَاظًا وَهُمْ رُقُودٌ. நபியே, நீங்கள் அவங்கள பார்ப்பீங்க, எல்லாரும் தூக்கம், ஆனால் கண் திறந்து இருந்துச்சு. எவ்வளோ அல்லாஹ்வோட அத்தாட்சி. وَتَحْسَبُهُمْ أَيْقَاظًا. அவர்கள் கண் விழித்தவர்களாக நீங்கள் நினைப்பீர்கள், ஆனால் وَهُمْ رُقُودٌ, அவங்கெல்லாம் தூக்கம். சிலரை பார்த்துருப்போம், தூங்குவாங்க, கண் திறந்துருக்கும். எப்படி? எங்களோட மையத்துகள் எல்லாம் என்ன நடந்துருக்கு? நீங்கள் ஜனாசாவுடைய கண்ணை மூடல்லண்டா உயிர் பிரிஞ்சிருக்கும், ஆனால் என்ன நடந்திருக்கும்? கண் திறந்திருக்கும். கண் திறந்து அன்றிருக்கும். அதுதான் கண்ணை மூடுறது. உயிரை பிரியும் பொழுது கண்ணை மூடுறது அதுக்கு தான். சில மிருகங்கள் இருக்குது, ஓநாய் அல்லது நரி நினைக்கின்றேன், அது தூங்கும், கண்ணை திறந்துடுத. அல்லாஹ் என்ன செய்தான்? وَتَحْسَبُهُمْ أَيْقَاظًا وَهُمْ رُقُودٌ. இரண்டாவது, நீங்கள் பார்ப்பீங்க, அவங்க விழித்துட்டு இருக்கிறாங்கன்னு பார்ப்பீங்க, ஆனால் தூக்கம், எல்லாரும் தூக்கம். ரெண்டாவது. மூன்றாவது அல்லாஹ் என்ன செய்தார்? وَنُقَلِّبُهُمْ ذَاتَ الْيَمِينِ وَذَاتَ الشِّمَالِ. அவர்களை வலது பக்கம் இடது பக்கம் புரட்டினோம். இப்போ 309 வருஷம் தூங்குறண்டா கீழால் ஏதாவது அரைச்சுட்ருமே. இப்போ எங்களுக்கு தெரியும், ஜனாசாக்கள் அடக்கினா 5 மாதம் 6 மாதம் கூட அப்படியே அவிஞ்சி அப்படியே உள்ளுக்கு மண்ணோட மண்ணாயிரும். சில நேரம் ஒரு வருடத்தில் மையத்தில் என்ன செஞ்சிடும்? மண் அப்படியே பூச்சிகள் எல்லாம் சாப்பிட்டு முள்ளு மட்டும் இருக்கும். அதிகமான கபறுகளில் முள்ளு மட்டும் இருக்கு. அல்லாஹ் என்ன செய்தான்? 309 வருஷம் தூங்குறதுக்காக அவர்களை வலது பக்கம் இடது பக்கம் நாங்கள் பிரட்டினோம். மூன்றாவது, وَنُقَلِّبُهُمْ ذَاتَ الْيَمِينِ وَذَاتَ الشِّمَالِ. சில தஃப்சீர்களில் வருது, வருடத்துக்கு 2 தடவை புரட்டுவாங்க அல்லாஹ். ஆனால் ஆதாரமற்றது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, லௌலம் யுகல்லிபு லஅகலத்ஹுமுல் அர்து. அவங்கள அல்லாஹ் புரட்டல்லண்டா பூமியில் இருக்கிற அந்த பூச்செல்லாம் அவன் உடம்பை சாப்பிட்ருக்கு. அல்லாஹ் குர்ஆனில் 3வது அத்தாட்சியாக சொல்கிறான், வகல்புஹும் வனுகல்லிபுஹும் ذَاتَ الْيَمِينِ وَذَاتَ الشِّمَالِ. வலது பக்கம் இடது பக்கம் நாங்கள் அவர்களை புரட்டினோம். அப்போ அல்லாவோட நாங்கள் சேர்ந்துட்டோம்டா அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளோ உதவிகளை செய்ய இருக்கிறானே. இவங்க எல்லாரும் தூக்கத்தில் கூட அல்லாஹ் உதவி செய்கிறான்டா. தூக்கத்தில் கூட அல்லாஹ் உதவி செய்கிறான். அடுத்த ஆச்சரியம், وَكَلْبُهُمْ بَاسِطٌ ذِرَاعَيْهِ بِالْوَصِيدِ. அந்த வாலிபர்கள் போகும் பொழுது அவங்களோட ஒரு நாயும் போயிட்டு, கெல்பன் அரபுல நாய், அவங்களோட நாய் ஒன்றும் போயிட்டு. இந்த நாய் என்ன செய்து தெரியுமா? பாசித்து திராஐஹி, 2 முழங்காலையும் அப்படியே முன்னால் விரித்து வசீதில் நிற்குது. வசீதண்டா வெறாந்த குகைக்கு முன்னுக்கு இருக்குது. இவங்க எல்லாம் உள்ளுக்கு தூக்கம், நாய் முன்னால் இருக்குது, காலை விரிச்சிட்டு நாய் பார்த்துட்டு இருக்கு.
அப்போ நாயை என்னத்துக்கு எடுத்துகிட்டு போனாங்க? நாய் வளர்க்குறது இஸ்லாமிய பார்வையில் என்ன? ஏனெண்டா ஹதீஸ்களில் வந்திருக்குது, எந்த வீட்டில் நாய் இருக்குமோ அந்த வீட்டுக்கு மலக்குகள் நுழைய மாட்டாங்க. لأن الملائكة لا تدخل بيتا فيه كلب. நாய் இருக்கக்கூடிய வீடுகளுக்குள்ள யார் நுழைய மாட்டாங்க? மலக்குகள் நுழைய மாட்டாங்க. நாயை வளர்க்கிறது 2 வகையான நாயை வளர்க்கலாம். ஒன்று பாதுகாப்புக்கு, இரண்டாவது வேட்டைக்கு. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பதாக முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், மனிக்தனா கல்பன் இல்லா கல்ப சைதின் அவ் மாஷியத்தின் நகஸ மின் அஜ்ரிஹி குல்ல யௌமின் கீராத்தான். யார் நாயை வளர்ப்பாரோ, வேட்டை நாயையும் கால்நடைக்குரிய நாயையும் தவிர, இப்போ வேட்டை நாய் இருக்குது, அடுத்தது கால்நடைகளை ஆடு மாடுகளை பாதுகாக்கிற நாய் இருக்குது, இது வளர்க்கலாம் இஸ்லாத்தில். இது இல்லாமல் வேறு நோக்கத்துக்காக யார் நாய் வளர்ப்பாரோ ஒவ்வொரு நாளும் அவருடைய நன்மையிலிருந்து 2 கீராத் நன்மை குறைக்கப்படும். கீராத்தண்டா 2 மலை. நாய் வளர்த்தா வளர்க்கலாம். என்ன நாய்? வேட்டை நாயும் பாதுகாப்புக்குரிய நாயும் வளர்க்கலாம். இப்போ இவங்க ஏன் நாய் வளர்த்தாங்க? இவங்க நாய் வளர்க்கல, இவங்களோட சேர்ந்து அந்த நாயும் போயிடுச்சு. இவங்களோட சேர்ந்து அந்த நாயும் என்ன செஞ்சுட்டு, இப்போ அல்லாஹ் இந்த நாயை பற்றி இப்படி சொல்லியிருக்கிறானே ஏன்? சூரா கஹ்ஃபில் நீங்கள் பார்ப்பீங்க, நாயை பற்றி மட்டும் அல்லாஹ் 4 தடவை சொல்லியிருக்கிறான். எத்தனை தடவை? நாயை பற்றி 4 தடவை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஏனண்டா இது ஒரு பழமொழி இருக்குது, ஹுமுல் கௌமு லா யஷ்கா ஜலீசுஹு. யாரோட சேருவீங்களோ அவங்கள போல மாறுவீங்க. இப்போ நீங்கள் யாரோட சேர்றீங்களோ அவங்க நல்லவங்களாக இருந்தால், நீங்கள் மோசமானவங்களாக இருந்தாலும் அல்லாஹ் உங்களை சரியாக்கிடுவார். அதனால தான் சொல்லுவாங்க, சிர் மஅஸ் ஸாலிஹீன வ இல்லம் தகுன் மின்ஹும். நீ நல்லவனாக இல்லாட்டியும் நல்லவங்களோடு இருந்துக்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனுக்கு நசியத் என்ன தெரியுமா? மகனே, உலமாக்களோடு சேர்ந்து இரு, அவர்களுக்கு பொழியக்கூடிய ரஹ்மத் உனக்கும் என்ன செய்யும்? கிடைக்கும். அல்லாஹ் இந்த நாயை ஏன் இவ்வளோ உயர்த்தோம்? சில தஃப்சீர்களில் நாயிட பேரையும் எழுதி வச்சிருக்கா, கித்துமீராம் நாயிட பேர் அப்படியும் எழுதியிருக்கிறாங்க. ஏனண்டா இந்த நாய் போகுது, அவர்களோட சில எட்டுகள் விடுது. நாயை பற்றி அல்லாஹ் وَكَلْبُهُمْ بَاسِطٌ ذِرَاعَيْهِ بِالْوَصِيدِ. அந்த வெராந்தையில் முன்னால் நாய் அப்படியே இருந்துட்டு, சொல்லுவாங்களே, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். பூவோடு சேர்ந்த நாரும் வந்துடும், நாரும் மணக்கு. நல்லவங்களோட சேர்ந்த நாரும், கெட்டவனோட சேர்ந்தா நல்லவனும் கெட்டு போய்த்துருவான். மழை பெய்யுது, மழை தண்ணி சுத்தமான தண்ணியே இல்லையா? மழை தண்ணி கிணத்துல விழுந்துச்சுன்னா குடிக்கலாம், ஆற்றுல விழுந்துச்சு கடலில் விழுந்தா என்ன ஆயிரும்? மழை தண்ணி உப்பாயிரும். அதே மழை தண்ணி எங்களோட டெனேஜ் லைனில் விழுந்தா என்ன நடக்கும்? நஜீஸ் ஆயிடும். தண்ணி சுத்தம், ஆனால் எந்த இடத்துல விழுந்துச்சோ அதான் பிரச்சனை. நாங்கள்லாம் நல்லவர்கள், யாரோட சேர்றோமோ அப்படின்னு செஞ்சிருவோம். ஃபிரௌனை கெடுத்த யார்? ஹாமான். ஃபிரௌன் நல்லவர். ஃபிரௌனுக்கு வந்துச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்குவோமா? ஹாமான் இல்லை. ஹாமான் சொன்னான், நீ ரப்பா இருந்து போட்டு இன்னொரு ரப்பை வணங்க போறியா? எங்களோட சேர்ந்திருக்கானே ஹாமான்கள், கவனமாக இருக்கும். இவன் தான் ஹாமான். ஹாமான்களால் தான் எங்களுக்கு நரகம் கிடைக்கிற. எங்களுக்கு
பல ஹாமான்கள் இருக்கிறாங்க உலகத்தில். எல்லா ஹாமானையும் விட்டு நாங்கள் தவிர்ந்து கொண்டா ஈமான் கிடைக்கும். ஒவ்வொரு ஹாமானுடைய ஒவ்வொரு விதம் இருக்கு. எங்களை நேர் வழியில் போக விடமாட்டான், மவுத்து வரைக்கும் விடமாட்டான். அதனால் நல்லவங்களோடு சேர்ந்த நாய்க்கு மதிப்பண்டா, மோசமானவங்களோட சேர்ந்த பல்ஆம் பின் பாவூரா கட்டு போனான். பல்ஆம் துவா கேட்டா கபூல் ஆயிரும். அப்படிப்பட்ட ஒரு நல்லடியார் சேர்ந்தான் ஒரு மனைவி, கெட்ட மனைவியோட. அல்லாஹ் சொல்றான், இவன் நாய போலன்ட்டான். அல்லாஹ் குர்ஆன், துவா கபூலாகிற ஒருவன் கெட்ட மனைவியோட சேர்ந்து நாய போல மாறிட்டார். நாய் கோவைவாசிகளோட போயிட்டு அல்லாஹ் நாயை பற்றி சொல்கிறான் குர்ஆன். وَكَلْبُهُمْ بَاسِطٌ ذِرَاعَيْهِ بِالْوَصِيدِ. அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், لَوِ اطَّلَعْتَ عَلَيْهِمْ لَوَلَّيْتَ مِنْهُمْ فِرَارًا. அடுத்த ஆச்சரியம் என்ன தெரியுமா? நீங்கள் அவங்கள போய் குகைக்குள்ளே எட்டி பார்த்தால் ஓடி வந்துடுவீங்க. அவ்வளோ பயங்கரத்தை அல்லாஹ் உள்ளுக்கு வச்சிருந்தேன். இன்னும் இவங்களை தூங்க வைக்க யாரும் எழுப்பாற்றப்படாது. போய் அல்லாட அவுலியாக்களே, இறை நேசர்களே, அல்லாட لَوِ اطَّلَعْتَ عَلَيْهِمْ لَوَلَّيْتَ مِنْهُمْ فِرَارًا وَلَمُلِئْتَ مِنْهُمْ رُعْبًا. அது மாத்திரமல்ல, திடுக்கம் வந்துடும் உங்களுக்கு அவளை கண்டா. இவ்வளோ அல்லாட ஏற்பாடு. இவங்க போய் தூங்க வச்ச மட்டும்தான் அல்லாஹ். சூரா கஹஃப் என்கிறது இவங்களை தூங்க வச்சுட்டு அல்லாஹ் சூரியனுடைய ஆட்சியை மாற்றினான். இவங்களை அல்லாஹ் கண் திறந்திருக்குது, யாரும் பார்க்க போயலாது. நாய முன்னுக்கு நிறுத்தினான் அல்லாஹ், பெரட்டினான், வலது இடது பக்கம் பெரட்டினான் அல்லாஹ். உள்ளுக்கு போக பார்த்தா அதுவும் பயங்கரம். لَوِ اطَّلَعْتَ عَلَيْهِمْ لَوَلَّيْتَ مِنْهُمْ فِرَارًا وَلَمُلِئْتَ مِنْهُمْ رُعْبًا. உள்ளுக்கு போய் பார்க்கல, பயங்கரத்தில் ஓடி வந்துடுவாங்க. இப்படியெல்லாம் அல்லாஹ் செய்து இவங்களை தூங்க வைக்கிறான். இப்போ நான் ஒரே ஒரு ஹதீஸை சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா, நல்லவங்களோட சேர்ந்திருக்கணும் என்கிறதுக்கு ஒரு ஹதீஸு தான் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பள்ளியை விட்டு வெளியே வாரோம். மஸ்ஜிது நபவி இருக்குது. அப்போ பள்ளியுடைய ஓரத்தில் ஒரு மனிதர், யா ரசூலல்லாஹ், ஒரு கேள்வி கேட்டார். கியாமத் எப்போ வரும் யா ரசூலல்லாஹ்? நல்ல கேள்விதான். கியாமத் எப்போ வரும் யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மா அஅதத்த லஹா. சரி, கியாமத் வாரது சரி, என்ன அதுக்கு தயாரித்து வச்சிருக்கிறீங்க? அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் அதிகமாக தொழுக, நோம்பு, சதக்கா அப்படி ஒன்றும் நான் தயாரிச்சு இல்லை. வலாக்கின்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலா, நான் அல்லாஹ் ரசூலை அன்பு வைக்கிறேன் என்றார். என்ன செய்கிறேன்? அன்பு எதால் வைக்கிறது? அன்புக்கு ஒரு எல்லை இருக்குதா? உள்ளத்தால். அன்பு உள்ளத்தில் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே பதில் சொன்னாங்க, ஃபஅன்த மஅமன் அஹ்பப்த, நீ யாரை அன்பு வைத்தாயோ அவரோடு இருப்பாய். எவ்வளோ சந்தோஷமான ஹதீஸ். இப்போ நாங்களும் யார் அன்பு வைக்கிறோம் உள்ளத்தில்? அல்லாஹ் ரசூலை நல்லடியார். இப்போ நல்லவங்களோட சேர்ந்திருக்கிற லாபம் இதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போ இவங்களை 309 வருஷம் தூங்கியதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு தெரியுமா? இவங்க எழுப்பாட்டான். ஆட்சி எல்லாம் திக்கியானூசும் மவுத், அரசரும் மவுத், ஊரே மாறிட்டு. 309 வருஷத்துக்கு முந்தி ஸ்ரீலங்காவில் வாழ்ந்த ஒருத்தரை கொண்டாந்து 309 வருஷத்துக்கு பிறகு காட்டி விட்டா கொழும்பு எப்படி இருக்கும்? கண்டியை காட்டி விட்டா, கனடாவை காட்டி விட்டா, எல்லாம் மாறிட்டு. அல்லாஹ் சொல்கிறான், وَكَذَلِكَ بَعَثْنَاهُمْ, நாங்கள் எழுப்பாட்டினோம். இது ஒரு ஆதாரம். எதற்கு தெரியுமா? மரணத்துக்கு பிறகு அல்லாஹ் எழுப்பாட்டுவானா இல்லையா? அதை விளங்கப்படுத்த. இது குர்ஆனில் மட்டும் இல்லையே, தௌராத்தில் இருக்குது, இஞ்சியில் இந்த சம்பவம் இருக்குது.
உலகத்தில் உள்ள எல்லா மதத்தினர்களும் விளங்குறதுக்கு தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் குர்ஆன். وَكَذَلِكَ بَعَثْنَاهُمْ எழுப்பாட்டினோம். இப்போ சாப்பாடு 309 வருஷம், 309 வருஷம் குடிக்கிறதுக்கு தண்ணி ஒன்றுமில்லை உடம்பு. அப்போ இந்த உடம்பு அல்லாஹ் வைத்திருப்பான். அல்லாஹ்க்கு சக்தி இருக்குது, சிந்திக்கிறவங்களுக்கு விளங்கும். وَكَذَلِكَ بَعَثْنَاهُمْ எழுப்பாட்டினோம். ஏன் தெரியுமா? لِيَتَسَاءَلُوا بَيْنَهُمْ அவங்களுக்கு மத்தியில் அவங்க கேள்வி கேட்டுக்கொள்வதற்காக. என்ன கேள்வி கேட்க? قَالَ قَائِلٌ مِّنْهُمْ كَمْ لَبِثْتُمْ 7 பேரும் அவங்க எல்லாருமே எழும்பி கேட்குறாங்க, ஒரு ஆளை பார்த்து, எவ்வளோ காலம் தூங்கியிருப்பீங்க? கம் லபிஸ்தும் قالوا لبثنا يوما أو بعض يوم மற்றவங்க சொல்கிறாங்க ஒரு நாள் அல்லது அரை நாள், அப்படி தான் இருக்கும். எங்களுக்கும் எத்தனையோ மணித்தியால தூங்கினா சில நேரம் 5 நிமிஷம் தூங்கின மாதிரி இருக்கும். 309 வருஷம் தூங்க வைத்துட்டு அல்லாஹ் எழுப்பாற்றான். காலையில் தூங்கினவங்களை மாலையில் எழுப்பாட்டியதாக சொல்லப்படுது. மாலையில் எழுப்பின ஒரு நாள் மாதிரி தான் இருக்கும், அரை நாள் ஒரு நாள். இன்னும் சிலர் சொன்னாங்க, قالوا ربكم أعلم بما لبثتم அல்லாஹ்க்கு தான் தெரியும் எவ்வளோ காலம் தூங்கியிருப்போமோ, அல்லாஹ்க்கு தான் தெரியும் எவ்வளோ காலம் தூங்கியிருப்போமோ. இப்போ தூங்கினா இவங்களுக்கு பசி, இப்போ பசி வருது. ஏண்டா அல்லாஹ் தானே எழுப்பாட்டுன்னு அல்லாஹ் தான் பசியை கொடுக்குறான். இதே மாதிரி தான் உசைர் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆனில் இன்னொரு சம்பவம் இருக்குது, உசைர் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம். அந்த காலத்தில் தௌராத்தை பாடமாக்கியிருந்த அவர் மட்டும்தான். உசைர் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்திலையும் அல்லாஹ் அவருக்கு சந்தேகம் வச்சு 100 வருடம் அல்லாஹ் தூங்க வச்சா. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அந்த சம்பவத்தை பார்ப்போம். நீண்ட சம்பவம் அது. قالوا ربكم أعلم بما لبثتم சொன்னாங்க, ரப்புக்கு தான் தெரியும் எவ்வளோ காலம் தூங்கினோம். அப்போ என்ன செய்வோம்? ஒரு ஆளை அனுப்புவோம், சாப்பாடு வாங்கிட்டு வாங்க. فَبَعَثُوا أَحَدَكُمْ بِوَرِقِكُمْ هَذِهِ إِلَى الْمَدِينَةِ சொன்னாங்க, ஒரு ஆளை அனுப்புவோம், வரிக்கெண்ட வெள்ளிக்காசு, அந்த சிட்டிக்கு, நகரத்துக்கு. நகரம் இது தர்சூஸ். தர்சூஸ் என்ற ஊர் நகரம். அந்த நேரம் ஆட்சி செய்தவர் திக்யானூஸ். சரி, சாப்பாடு வாங்க அனுப்பும் பொழுது அவருக்கு உபதேசம் செஞ்சு அனுப்புகிறாங்க. ஏன்னா மன்னன் பிடிச்சிட்டானண்டா. ஃபல்யன்துர் அய்யுஹா அஸ்கா தஆமா சொல்கிறாங்க, சாப்பாடு வாங்கும் பொழுது பரிசுத்தமான சாப்பாடை பார்த்து வாங்கணும். அஸ்கா, ருசியான சாப்பாடு இல்லை. ருசியான சாப்பாட்டுக்கும் பரிசுத்தமான சாப்பாட்டுக்கும் என்ன இருக்குது? ஹலாலாக அறுக்கப்பட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அவங்க சொன்ன என்ன? அஸ்கா தஆமா. அப்போ பரிசுத்தமான சாப்பாட்டை கொண்டு வாங்க. ஃபல்யத்திகும் பிரிஸ்கிம் மின், ரிஸ்க் எடுத்துட்டு வாங்க. சாப்பாடுன்னு சொல்ல, ரிஸ்க்குன்னு தான் சொன்னாங்க. அதே போல் சொன்னாங்க என்ன? வல்யதலத்தஃப், கவனமாக போகணும். வல்யதலத்தஃப் குர்ஆன் அறவாசி பிரிக்கிற சொல் இதுதான். வல்யதலத்தஃப், இதுக்கு அங்கிட்டு அறவாசி குர்ஆன், இங்கிட்டு அறவாசி குர்ஆன். பாருங்கள், குர்ஆனில் பெரிய எழுத்து அறிக்கும் வல்யதலத்தஃப், கவனம். வல்யதலத்தஃப், ஊருக்கு போகக்கூட கவனம், வெளியே வரக்கூட கவனம். وَلَا يُشْعِرَنَّ بِكُمْ أَحَدًا உங்களை யாரும் கண்டுகொள்ளக்கூடாது. அப்போ மெதுவாக போய் சாப்பாட்டை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த வாலிபர்கள் என்ன செய்கிறாங்க? ஒருத்தரை அனுப்பி வைக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நாங்கள் அவங்க சாப்பாடு வாங்க போய் வந்து என்ன நடந்தது என்ற சம்பவங்களையும் உசைர் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தையும் அடுத்த வாரம் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஸ்ஹாபுல் கஹ்ஃபுடைய ஈமான் எந்த உறுதியாக இருந்ததோ அது போன்று எங்களுடைய ஈமானையும் அல்லாஹ் உறுதிப்படுத்துவானாக. இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபுக்கு உதவி செய்ததை போல யா அல்லாஹ்
எங்களுக்கும் உதவி செய்வாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. ஹஜ்ஜுடைய ஜியாராவுடைய பாக்கியங்களை நசீபாக்குவாயாக. இந்த குர்ஆனுடைய பரக்கத்தால் எங்களுக்கு வர இருக்கக்கூடிய அனைத்து சோதனைகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. உலக விடயங்களை ஆഖിറத்துடைய விடயங்களையும் இலேசாக்குவாயாக. இன்னைக்கு ஓதின ஆயத்துக்களை ஓதிப்பார். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وترى الشمس إذا طلعت تزاور عن كهفهم ذات اليمين وإذا غربت تقرضهم ذات الشمال وهم في فجوة من ذلك من آيات الله من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا وتحسبهم أيقاظا وهم رقود ونقلبهم ذات اليمين وذات الشمال وكلبهم باسط ذراعيه بالوصيد لو اطلعت عليهم لوليت منهم فرارا ولملئت منهم رعبا وكذلك بعثناهم ليتساءلوا بينهم قال قائل منهم كم لبثتم قالوا لبثنا يوما أو بعض يوم قالوا ربكم أعلم بما لبثتم فابعثوا أحدكم بورقكم هذه إلى المدينة فلينظر أيها أزكى طعاما فليأتكم برزق منه وليتلطف ولا يشعرن بكم أحدا. اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك من سخطك والنار. سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.